Mist milkshakes make you go. Milk Mist milkshakes. 108 விஜய் ஜெயிச்சது. நீங்க காங்கிரஸ் வெற்றி பெற்ற 5 யாரு வரக்கூடாதுன்னு போட்ட ஓட்டு. நீங்க ஒரு தப்புக்கு ஒரு வாட்டி தான் செருப்பால் அடிக்க முடியும். அதுக்கு நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு தாங்கிறது. ஸ்டாலின் கிட்டே போய் இந்த மாதிரிங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம், அவங்க கூட அலையன்ஸில் இருந்தோம், இதை நீங்கள் சொல்லி பண்ணியிருந்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு பெரிய கட்சி, ஒரு மரியாதை உள்ள கட்சி. யார் விஜய்க்கு அவசர கொடுக்க மாதிரி போய் இந்தாங்க எனக்கு கொடுங்க லெட்டர் கொடுக்க சொன்னோம். இன்னைக்கு நீங்கள் என்ன ஆகிடுது, நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க, உங்கள் வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகிடுது. காங்கிரஸோட வீக்னஸ், தாவேகாவோட வீக்னஸ். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு தான் பாலிடிக்ஸ். யாருமே நாங்க மடம் நடத்தல. மடம் நடத்தல. இந்த வார்த்தை நல்லா இருக்கு சார். நீங்க இத முன்னாடி சொல்லிருக்கணும். நான் இருந்தாதான் பலம், கொடுத்தா நான் இருக்கேன், இல்லன்னா விஜயோட போறேன்னு அப்ப நீங்க சொல்லிருக்கணும். இப்ப இந்த ராஜ்யசபா சீட் ஒண்ணு வாங்குனீங்கல்ல சார்? ஆமாங்கம்மா. இப்ப அதையும் ரிசைன் பண்ணிடுவாரா? யாருக்குமா? எதுக்கு ரிசைன் பண்ணணும்? நீங்க எதுக்கு ராஜ்யசபா நீங்க எங்களை பிச்சை போட்டீங்களா? டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே இது காலத்தின் கட்டாயம். இந்த இடத்துல காங்கிரஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அது அடுத்து வரலாம், இன்னும் தெரியல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு ரமணி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, தேங்க்யூம்மா. பரபரப்பா போயிட்டு இருக்கு அரசியல் களம், ரொம்ப விறுவிறுப்பா அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இப்போதான் ஆளுநரை மீண்டும் சந்தித்து விட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில அவருக்கு நம்பர் தான் பிரச்சனை. அவருக்கு அந்த 118 அந்த எண்ணிக்கை வரல அப்படின்ன உடனேயே ஓடோடி போய் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறது. இது வெளிப்படையாகவே நான் கேட்குறேன் சார், ஒரு கூட்டணி கட்சியில் நீங்கள் கூட்டணியில் நின்று இன்னைக்கு உடனே இந்த ஆதரவுன்னு கொடுக்குறீங்க, இது துரோகம் இல்லையா? நான் முதல்ல இந்த கேள்விக்கு முதல்ல அப்புறமா பதில் சொல்கிறேன். நான் ரெண்டாவது துரோகம் இல்லை, கண்டிப்பாக துரோகம் இல்லை. இருந்தாலும் அதாவது எனக்கு ஆஸ் அ காங்கிரஸ்மேன் ஆல்சோ என்ன வருத்தமாக இருக்குன்னாக்க, காங்கிரஸ் சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் தவறாக முடிவு எடுத்தது, சரியான முடிவு எடுத்திருக்கிற நேரத்தை தவறாக அது பிரகடனப்படுத்தியிருக்கு, அறிவித்திருக்கு. இதுதான் காங்கிரஸ் பண்ண பெரிய தப்பு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். எந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்? நீங்க சொல்றபடி நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கட்ஸோட தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு அவங்க தேர்தலை சந்திச்சிருக்கணும். கண்டிப்பா அதுதான் மக்களோட விருப்பம் அந்த நேரமா இருந்தது. அதை நாங்க ஏத்துக்கல, ஒரு தவறான முடிவை எடுத்தோம். இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஓடோடி ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இல்லைங்கம்மா, இன்னைக்கு ஆதரவு நாங்க தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னாக்க உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு நான் அதுலயே பதில் சொல்றேன். அதாவது நீங்க துரோகம் எப்ப பண்றீங்க அப்படின்னாக்க, இது அரசியல் ஜனநாயகம் மக்கள் மகேசன் அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது மக்கள் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஒரு மாறுதல் தேவை, திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாறுதல் தேவை. அதற்கு விஜய் ஒரு தலைவராக இன்னைக்கு ஒரு இது பரிணமித்து வந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 100க்கு மேற்பட்ட தொகுதிகளை 234 அவருக்கு மக்கள் வழங்கியிருக்காங்க. இன்று விஜய் அவர்களுடைய கட்சி தான் அரசியல் கட்டத்தில் ஆட்சி அமைப்பதற்கான மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவு அளித்தால்தான் ஒரு நிலையான ஆட்சி, மக்கள் ஆட்சி அமைய முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய என்ன துரோகம் செஞ்சு விட்டோம், எந்த துரோகமும் இல்லையே. இல்ல, நான் அதை கேட்கிறேன். இப்போ நீங்க 108 விஜய் ஜெயிச்சது, அது மக்கள் தீர்ப்பு, அவர் வரணும்னு சொன்னது. நீங்க காங்கிரஸ் வெற்றி பெற்ற 5 யாரு வரக்கூடாதுன்னு போட்ட ஓட்டு? விஜய் வரக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு திமுக கூட்டணியில இருக்கிற உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த 5 ஓட்டுகள் மட்டும் இல்லை, திமுக கழக அந்த கூட்டணிக்கு விழுந்த ஓட்டுகள் அனைத்துமே திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஓட்டு.
சரி, அதை வந்து தாவேக்கா வரக்கூடாதுன்ற ஓட்டு இல்ல. அப்படிதானே சார் எதிர்த்து போடணும். அப்படி பார்த்தாக்க அதிமுக வரக்கூடாதுன்னு இருக்குல்ல. இருக்கு. இது ரெண்டும் தாண்டி நீங்க வந்திருக்கோம். அதாவது திமுக தலைமையை ஏற்றுதான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கூட்டணியில இருக்கிறதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க இன்னைக்கு போய் வந்து எப்படி ஒரு நிமிஷம் எங்களுக்கு மட்டும் வந்து நாங்க திமுக இருக்கிறதுனால ஓட்டு போடல. திமுகவுக்கும் நாங்க இருக்கிறதுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருந்ததுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விசிகே இருந்ததுனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ திமுக ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, எங்களுடைய ஓட்டு திமுக ஓட்டு போனது பிரச்சனை இல்ல. நீங்க அந்த அலையன்ஸ்ல நிக்கிறீங்க, அந்த தலைமை அந்த கூட்டணியை ஒத்துக்கிட்டு தான் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க பண்ற துரோகம் தானே, மக்களுக்கே துரோகம் பண்றீங்க. இல்ல ஒரு நிமிஷம், தேர்தல் முடிந்து விட்டது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஓகே நாங்க ஜெயிக்கணும், திமுக அணி ஜெயிக்கணும்ன்ற அந்த கூட்டணியில் நாங்க இருந்தோம். தேர்தல் முடிந்த உடனே மக்கள் தீர்ப்பை கிளியரா சொல்லிட்டாங்க, இல்லைங்க நீங்க வேணாங்க, தயவு செய்து வந்து நாங்க விஜய் தான் வரணும்னு நினைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நேரத்திலேயே வந்து நாங்க வந்து மக்கள் தீர்ப்பை ஏற்காம எப்படியாவது இந்த ஆட்சி வரக்கூடாது, இதுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது, இந்த ஒரு தொங்கு சட்டமன்றம் வரணும் அப்படின்னா நாங்க பிஜேபி ஆதரிக்கோன்ற அர்த்தம். அது எப்படி நாங்க விட முடியும்? நீங்க வந்து தொங்கு சட்டமன்றம் வந்து யாருமே அரசியல்ல வந்து ஒரு கணக்கே போடாம ஒரு ஆட்சி அமைக்க முடியலன்னாக்க, கவர்னர் ஆட்சி வந்ததுன்னா பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் 6 மாசம் இல்ல 1 வருஷம் உட்கார வைப்பாங்க. சரி, அப்ப இதே தானே பாஜகவும் வேற ஒரு இடத்துல மக்கள், இப்ப கோவாவே எடுத்துக்கோமே, மக்கள் தீர்ப்பு கொடுத்தது காங்கிரஸுக்கு, அதை கலைச்சு விட்டுட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஜனநாயக படுகொலைன்னு சொன்னீங்க. ஆமா, பாஜக இன்னும் தான் பண்ணும். இன்னைக்கு நாங்க வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும், 107 சீட்டு விஜய் வந்தப்புறம் சொல்லிட்டு நாங்க அவங்க உடைச்சோம்னாக்க ஜனநாயக படுகொலை அது. இன்னைக்கு நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஆனா நல்ல முடிவை சரியான நேரத்தில் அறிவிக்கல, அதுதான் எங்க தப்பு. இல்ல அது என்ன ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது என்ன மிஸ்டேக்? ஏமா எனக்கு என்ன வருத்தம்னாக்கா, இவ்வளவு பெரிய லீடர்ஸ் எல்லாம் காங்கிரஸ்ல இருந்துட்டு பிஜேபியோட பார்வை எப்படி இருக்குங்கிறத அந்த கோணத்தை பார்க்க மறந்துட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அலையன்ஸ் கூட்டணியில நாங்க இருந்தோமே, அந்த கூட்டணிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றதையும் மறந்துட்டாங்க. 2. இது எப்படி சொல்றேன்னாக்க, நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எங்க தவறுன்னு சொல்றேன். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னாக்க, விஜய் கிட்ட வந்து தூது அனுப்பிச்சு எங்க 5 சீட்டு உங்களுக்கு எப்போ வேணா நீங்க எடுத்துக்கலாம், சைலண்டா வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகளை கூட சேர்த்து பேசுங்க, பேசிட்டு ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் இந்த லெட்டரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, நான் தான் முதல்ல போய் முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டேன்னு நினச்சிங்க. பிஜேபி அரசாங்கம் ஒரு காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் வரத்துக்கு எப்படி அலோவ் பண்ணும்? கவர்னர் வந்து அவங்க சொல்கிறது தானே கேட்க போகிறாரு. எப்போ நீங்கள் வந்து விஜயும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் லெட்டரை வாங்கிட்டு வச்சிருக்கணும், மற்ற கட்சிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். லெட்டர் கொடுத்துருக்கும் போது நீங்கள் என்ன கொண்டு போய் கொடுத்துருக்கணும்னாக்கா, இதை பாருங்க, இது விசிகே, இது கம்யூனிஸ்ட், இது மொத்தம் 119 இருக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கவர்னரால் மறுத்திருக்க முடியாது. ஆர்டிகல் 164 + சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, மும்பை ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு, பிரசாத் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. ரொம்ப கிளியராக என்ன சொல்றாங்க அவங்க, கவர்னரோட பவர்ஸ் என்ன, என்ஷோர் தட் த கவர்மெண்ட் இஸ் ஃபார்ம்டு. 1. 2வது வந்து அறுதி பெரும்பான்மை என்பது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல தான் நிரூபிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியால் அறுதி பெரும்பான்மை வர முடியுமா முடியாதா என்பதையும் அவர் வந்து கலந்து ஆலோசித்து தான் வந்து கூப்பிட முடியும். நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் எதுவுமே ரெடி ஆகலை. நீங்கள் காங்கிரஸோட போய் நாங்கள் 113 வந்துட்டோம், இன்றைய மீதியெல்லாம் கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நாங்கள் மீதியெல்லாம் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸை உள்ள வச்சிருந்தா கூட கவர்னர் கூப்பிட்டுருப்பாரு. காங்கிரஸ் கூட வச்சுட்டு கவர்னர் எப்படிமா கூப்பிடுவாரு பிஜேபி கவர்னர்? இது காங்கிரஸுக்கு தெரிய வேணாமா? அப்படி என்ன அவசரம், ஒரு பரபரப்பு எப்படான்னு இருந்த மாதிரி இருந்தது. எதுக்கு? ஏன்னா அது இன்னொரு விதமா பார்க்கலாம். ஒரு மோமெண்டம் கிரியேட் பண்ணிட்டோம், அப்பா காங்கிரஸ் வந்துடுது, 113 ஆயிப்போச்சு, சின்ன சின்ன கட்சிகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஓகே அவன் வந்துட்டார் இவங்க வந்துட்டா நம்ம போயிடலான்னு போகலான்னு ஒருவேளை எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க காங்கிரஸோட லாங் டேர்ம் இது பார்த்துருக்கணும்ல. 1. 2வது நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி ஆட்சியில நின்றீங்க, நீங்க வந்து போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன், நல்ல முடிவு எடுத்தது, நான் தான் சொல்றேன், எடுத்த முடிவு நல்லது. ஆனால் நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உங்க கூட இருக்குல்ல, அவங்க கூட போய் பேசுனீங்களா? ஒரு மரியாதை கொடுத்து நம்மளாம் ஒன்றா நின்றோம். இப்போ நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நீங்களும் வாங்க, நான் போகலான்னு இருக்கேன், நான் போகிறேன், ஆனால் நீங்கள் முடிவெடுங்க. உங்கள் செயற்குழு பொதுக்கூட்டெல்லாம் கூட்டு திருமாவளவன் சார்கிட்ட பேசுனீங்களா நீங்கள்? இல்லை IUML
எக்காலத்துக்கும் வந்து மைனாரிட்டிஸ் காங்கிரஸ் கூட இருக்காங்க. அவங்களுக்கு காதர் மொய்தீன் கிட்டயோ இல்லை அபூபக்கர் கிட்டயோ யாரா பேசியிருக்கணும்ல. நீங்கள் ஏன் பேசாமல் வந்து அதே நேரத்தில்மா இன்னும் ஒரு அரசியல் இது இருந்தாக்க நீங்கள் வந்து ஸ்டாலின் கிட்டேயே போய் இந்த மாதிரிங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம், உங்கள் கூட அலையன்ஸில் இருந்தோம், ஆச்சா பட் இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்கள் சொல்லி பண்ணியிருந்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு பெரிய கட்சி, ஒரு மரியாதை உள்ள கட்சி. வெட்டெல்லாம் நீங்கள் வந்து இந்த சோடங்கரையும் இந்த பர்வீன் சக்கரவர்த்தியும் அனுப்பிச்சாக்க இப்படி தான் முடிவு எடுப்பாங்க. இது தவறான முடிவுன்னு சொல்றேன். இந்த இடத்துல ராகுல் அவர்களோட ரோல் என்ன, டெல்லி தலைமையோட ரோல் என்ன? டெல்லி தலைமை என்ன சொல்லும், நீங்க எந்த முடிவு எடுக்கணும் எடுங்க, நல்லதா எடுங்க. ஆனா இல்ல இது என்னைக்கு இந்த மாதிரி டெல்லி தலைமை சொல்லி இருக்கு, மாநிலத்துல இருக்க காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்க? இல்ல இந்த வாட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேணுகோபால் சாரோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருனாக்க விஜய் கூட போலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், அது எப்படிங்கிறத வந்து அங்க சைட்ல வந்து நம்ம ஸ்டேட்ல முடிவு எடுப்பாங்க. அதுதான் நான் கேக்குறேன், இது நீங்க பால தள்ளி விடுறீங்களா? நான் சேஃப், நான் நல்லவர்னு சொல்றீங்களா? பால தள்ளி விடல. அப்புறம் என்னைக்கு இங்க மாநில காங்கிரஸ் கமிட்டி முடிவு தனியா எடுத்திருக்கு? எந்த ஒரு சின்ன முடிவா இருந்தாலும் டெல்லியை அறிவிக்கும், டெல்லி தலைமை அறிவிக்கும், இந்த வார்த்தையை தாண்டி கேட்டதே இல்லையே காங்கிரஸ் வரலாற்று. சிலதெல்லாம் டெல்லி அறிவிக்கும், சிலதெல்லாம் வந்து இங்க லோக்கலா முடிவு எடுப்பாங்க. இது வந்து ஒரு இக்கட்டான கட்டத்துல மற்ற எல்லா விஷயங்களையும் அனுசரித்து நீங்க ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் கூட போலான்ற கிளியரன்ஸை கொடுத்திருக்காங்க. அது கிளியரன்ஸ் கொடுக்காம வரல. எப்படி போலான்னு இருந்த வந்து ஒரு அரசியல் ரீதியா யோசிச்சு முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க, சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்காம அவசரமா போய் நீங்க வந்து உங்க விஜய்க்கும் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. அந்த 164 கவர்னருக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க 4 தான் அவங்க பண்ண முடியும். கவர்னர் என்ன பண்ணலான்னாக்க, ஒன்று அலையன்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அலையன்ஸ் மெஜாரிட்டி இருந்தால் அவங்கள கூப்பிடலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு புது அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தாக்க அந்த கோலிஷனுக்கு அவங்கள கூப்பிடலாம். இல்லைனாக்க எந்த கட்சிக்கு அதிகமான வாக்குகள் சீட் இருக்கோ அவங்கள கூப்பிடணும். இல்லைன்னா கவர்னருக்கு வந்து ஆட்சியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இதுதான் 4 பண்ண முடியும். முதல்து இல்லை, ரெண்டாவது இல்லை. யார் வந்து விஜய்க்கு வந்து அவசர கொடுக்க மாதிரி போய் வந்து என்னங்க எனக்கு கொடுங்க லெட்டர் கொடுக்க சொன்னது? நீங்கள் கம்முன்னு உட்காந்தாக்க கவர்னர் வந்து ஆர்டிகல் 164 பிரகாரம் வந்து வேற வழி இல்லாமல் நீங்கள் தான் ஹையஸ்ட் பார்ட்டி. உன்னால் முடியுமா? என்னால் முடியும். எப்படி முடியும்? நீங்கள் கூப்பிடுங்க, நான் பண்றேன். கவர்னர் வேற வழி இல்லாமல் உங்களை கூப்பிட்டுருப்பார். இன்னைக்கு நீங்கள் என்ன ஆயிடுத்து, நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க, உங்கள் வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகிடுது. காங்கிரஸோட வீக்னஸ், தாவேகாவோட வீக்னஸ், ஏன்னா அவங்களால 118 கொடுக்க முடியல. எதுக்கு அவசரப்பட்டீங்க? இல்ல இந்த இடத்துல காங்கிரஸோட வீக்னஸ் தானே. நீங்களும் அவசரமா போய் இம்மெச்சூரை நீங்களும் காட்டிட்டீங்கல்ல. எங்கம்மா எங்க இம்மெச்சூரிட்டி தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன்மா. நீங்க ஒரு தப்புக்கு ஒரு வாட்டி தான் செருப்பால் அடிக்க முடியும். அதுக்கு நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு தாங்கிறது? அவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களே. அவ பெரிய தப்பு பண்ணல. இப்ப மக்களுக்கு பதில் சொல்லணும், அதுவும் இருக்கு. இல்ல அது அடுத்ததுமா, அது அடுத்தது. ஆனா நாங்க பெரிய பண்ண தப்பு, அதாவது வந்து இந்த அனுகூல சத்துருன்னு சொல்லுவாங்க, நாங்க அந்த மாதிரி ஆயிட்டோம். சரி, இப்ப இந்த இம்மெச்சூர்ங்கிறதுக்குள்ள இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இவங்கெல்லாம் தான், சோடங்கிறவர்கள் இவங்கெல்லாம் தான் போய் சந்திச்சு ஆதரவை உடனே கொடுத்தது, லெட்டரையும் கொடுத்தது. இப்ப அந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நிலைக்கணும்னு எல்லாம் பேசினாங்கல்ல, ப. சிதம்பரம் அவர்கள் கூட வந்து இங்க பேசி முடிவெல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த லீடர்ஸ் எல்லாம் இப்ப எங்க, அவங்க கருத்து என்ன? அவங்க கிட்ட கேட்க வேண்டிய நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. இல்ல காங்கிரஸ் அவங்க எல்லாம் வெளியில வரல. இல்ல ஆனா அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வெளியில வரதுக்கு யாருமே தயாரா இல்ல. ஏன்னா மூஞ்ச எங்க வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்ப வந்து வந்தா லாபம்னு திமுக கூட்டணியில சேர்ந்து இதுதான் நமக்கு என்னைக்கும் 29 நம்ம யோசிக்கணும், இதுக்கு இடையில பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதையும் நம்ம யோசிக்கணும்னு இவ்வளவு கணக்கு போடுறீங்க. காங்கிரஸ் சொல்றேன், இவ்வளவு கணக்கு போட்டாங்க. ஆனா எப்ப ஜெயிச்சு ஒரு பக்கம் வருது, விஜய் ஜெயிக்கிறாரு அப்படின்னு உடனேயே டக்குன்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டு எங்க வெற்றி இருக்குதோ அந்த இடத்துல நான் போய் சேருவேங்கிறது. இது ஒரு ஜனநாயகத்துல காங்கிரஸ், இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி செய்யற வேலையாது. நான் என்ன சொல்றேன், தேர்தல் நடந்து வேற, கூட்டணிகள் தேர்தலுக்காக அமையும். அதுக்கு அடுத்த தேர்தலே அந்த கூட்டணிகள் மாறும். 96ல் 98ல் தமாக கூட இருந்த திமுக வந்து எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள பிஜேபியோட 99ல் போய் கூட்டு சேருது. அதே மாதிரி வந்து ஜெயலலிதாவை விட்டு எதிர்த்து வந்த காங்கிரஸ் வந்து தமாக வந்து அதே மூப்பனார் அவர்கள் வந்து 2001ல் வந்து ஜெயலலிதா கூட போய் கூட்டு வைக்கிறாரு. ஜெயலலிதா கூட கூட்டு இருந்து அந்த கூட்டில் அந்த கவர்மெண்ட் இருக்கும்போதே சண்டை வந்து நாங்கள் 2004ல் வந்து திமுக கூட கூட்டு வைக்கிறோம்.
நாங்கள் ஜெயலலிதா கூட இருக்கோம் தெரிஞ்சு கூட அதை உடைச்சி திமுக எங்கள் கூட கூட்டுக்கு வருது. இது வந்து அரசியலில் வந்து இது தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன், நான் ஆல் இண்டியா சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு சிம்பிள் சார், தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கணக்குகள் மாறலாம். இன்னைக்கு திமுகவோட இருந்த காங்கிரஸ் நாளைக்கு அதிமுகவோட போடலாம். எதா இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அவங்களோட நின்று ஜெயிச்சுட்டு இப்படி போனது இருக்கா? இல்லைம்மா, இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் 99 எலெக்ஷனை தோத்துடுறாரு, 89 எலெக்ஷனை தோத்துடுறாரு, 89 எலெக்ஷனை தோத்துடுறாரு. விபி சிங் கவர்மெண்ட் வருது, அதில் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆனால் விபி சிங் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அதில் வந்து சில காரணங்களுக்காக அவர் வந்து பெரும்பான்மையை இழந்துடுறாரு. இப்போ சந்திரசேகர் எங்களுக்கு எதிராக நின்று ஜெயிச்சவர் தான். சந்திரசேகர் ஆதரவு கேட்குறாரு, நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நீங்க வந்து திரும்ப அப்புறம் விளக்கிக்கிட்டீங்கல்ல. யார் அது வந்து வேற காரணங்களுக்காக விளைக்கணும் அப்புறமா. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க, நீங்க சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சுதான் பாலிடிக்ஸ். யாருமே நாங்க மடம் நடத்தல. சரி, மடம் நடத்தல இந்த வார்த்தை நல்லா இருக்கு சார். நீங்க இத முன்னாடி சொல்லிருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி சீட்டுக்கு போய் நின்னீங்கல்ல 28+1ன்னு பார்கெயின் பண்ணிட்டு, அப்ப நீங்க சொல்லிருக்கணும் நாங்க ஒண்ணும் மடம் நடத்தல, எங்களுக்கு வந்து வோட் ஷேர் இருக்கு, நான் இருந்தாதான் பலம், கொடுத்தா நான் இருக்கேன், இல்லன்னா விஜயோட போறேன்னு அப்ப நீங்க சொல்லிருக்கணும். அதை நாங்க சொன்னோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து எந்த பயத்தோட வந்து திமுக வந்து எங்களுக்கு 27ல நாங்க 18 ஜெயிச்சப்போ 28 ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்களும் பயத்தோட தானே இருந்தாங்க, காங்கிரஸ் வரலன்னா நான் தோத்துருவோன்ட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் தைரியமா, சரி அப்ப தைரியமா எங்களை வேணும்னு வேணாப்பா நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்றதா என்ன, ஏன் சொல்லல? அப்ப கூட்டணிங்கிறதுக்கு வேணும்னு ஜெயிக்கணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தீங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சோடதான் பிரச்சனை. இப்ப இந்த ராஜ்யசபா சீட் ஒண்ணு வாங்குனீங்கல்ல சார், இப்ப அதையும் ரிசைன் பண்ணிடுவாரா? யாருக்குமா ரிசைன் பண்ணணும்? எதுக்கு ரிசைன் பண்ணணும்? நீங்க எதுக்கு ராஜ்யசபா நீங்க பிச்சை போட்டீங்களா எங்களுக்கு? உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து உங்களுக்கு 2021 வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு அது நீங்க கொடுத்திருக்கிறது எங்களுக்கு 21ஓட மிச்சம் தான் இந்த ராஜ்யசபா சொல்ல கிடையாது இல்ல, இந்த 26க்கான சொல்லல கிடையாது. நீங்க அதை வந்து திமுக தரப்புல அப்படி எடுத்துக்கோங்க. 26ல ஆதரவு வந்து கொடுத்தாதான் காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனா எங்களுக்கு வந்து ரைட்ஃபுல்லா ராயலா நாங்க வந்து 21ல இருந்து உங்களை 26 வரைக்கும் சப்போர்ட் பண்றோம், எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்க டிசர்வ் பண்றோம்னு கேட்டு வாங்கின சீட் அது. ஸோ அதுக்கு வந்து அவங்க பிச்சை ஒன்றும் போடல. சரி சார், இப்ப இருக்கக்கூடிய நிதர்சனத்துக்கு வந்தோம்னா கணக்கு இன்னும் 118க்கு வரல, 113 அப்படிங்கிறதுல தான் இப்போ இருக்குது. இப்போ மிச்சம் இருக்கிற நம்பருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஒரு பாசிபிள் காம்பினேஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். பெஸ்ட் காம்பினேஷன் வந்து என்னன்னாக்க, தவேகா காங்கிரஸ் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விசிகே சிபிஐ சிபிஎம் வந்துட்டாலே வந்து இன்னொரு 6 சீட் வந்தால் 118 வந்துடுது. இந்த விசிகே சிபிஐ சிபிஎம் லெட்டர்ஸை வாங்கி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தா கவர்னர் வந்து அதை மறுக்க முடியாது. இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே, இப்போ விசிகே சிபிஐ சிபிஎம் வந்து இல்லை ஐயுஎம்எல் ஆல்சோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. இல்லை ஐயுஎம்எல் சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து வேற ஜனநாயக காரணங்களுக்காகவும் நாட்டோட நலனுக்காகவும் அவங்க மாறலாம். அது வந்து நீங்கள் வந்து அப்போ சொல்லும்போது ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கலாம், அதுக்கப்புறம் நிதர்சனம் தெரிஞ்ச உடனே இன்னொரு முடிவுக்கு வரலாம். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிவிகே ஏடிஎம்கே அவங்க கூட பிஎம்கே இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 150 சீட்டு வருது அவங்களுக்கு. அதில் வந்து 150 எப்போனாக்கா நீங்கள் அந்த ஏஎம்எம்கே ஒரு சீட்டும் சேர்த்துட்டீங்கன்னா கூட 150 சீட்டு வந்து கிளியர் மெஜாரிட்டி, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதாவது நீங்கள் அதிமுகவோட, ஆமாம் அதிமுகவும் டிவிகேவும் போகிறது. இது நான் காம்பினேஷன் தான் சொல்றேன், எது வரும்னு சொல்ல நான் காம்பினேஷன்ஸ். மூணாவது காம்பினேஷன் என்னன்னாக்க, ஒரு பிரேக்அவே ஏடிஎம்கே வருது. ஏன்னா இப்போ அதுக்கு வர முயற்சிகள் அவங்க சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து வந்தாக்கா வந்து மினிமம் 33 வந்தால் தான் நிற்கும். ஏன்னா வந்து இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து 47 சீட் இருக்கு. 48ன்னு எடுத்துட்டு 2/3 எடுத்தீங்கன்னா கூட 16 + 16 32. ஸோ 47னா 32 இல்லை 33 பேர் வந்தால் தான் அவங்களுடைய கட்சி தாவல் திட்டத்தில் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா 2/3 வந்துடும். அப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா பிஎம்கே கூட சேர்ந்து அந்த பிரேக்அவே டிஎம்கே வந்தால் 145, பிஎம்கே வரலன்னா கூட 140 சீட்டு கிளியர் மெஜாரிட்டி இருக்கு. நீங்க வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பலத்தை மட்டும் வச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா அது நிலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சின்ன 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 கட்சி, ஒரு சிட்டி 2 கட்சி ஒரு கட்சி வச்சு கூட நீங்க ஆட்சி அமைச்சிங்கன்னாக்க ஏதாவது ஒன்று 2 பேருக்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆட்சிக்கு வந்துடும்.
ஸோ அதனால் வந்து இந்த காம்பினேஷன் ஒரு காம்பினேஷன் இருக்குது. சப்போஸ் சிவி சண்முகம் உடைச்சிடுறாரு, அப்படி வந்துட்டுனாங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல காங்கிரஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அது அடுத்தது வரலாம், இன்னும் தெரியல. ஓகே, அடுத்தது வந்து டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே, ரைட்டா? இது வந்து நான் வந்து முதல் நாளே இந்த தேர்தல் வரும்போதே நான் வந்து 4வது ஆப்ஷன் இது ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். சில நண்பர்கள்கிட்ட பேசும்போது என்கிட்ட சிரிச்சாங்க. ஆனால் நேற்று என்ன செய்தி வருதுன்னாக்க, ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க, அது எப்படி போகும்னு தெரியலன்ற மாதிரி வருது. இது வந்து காலத்தின் கட்டாயம். நீங்கள் வந்து இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. ஏன்னா மக்கள் வந்து 5 வருடத்தில் வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சி இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஆட்சி நடந்ததுனால இன்னொரு சான்ஸ் கொடுத்துருவாங்க தமிழக மக்கள். அந்த மாதிரி அப்போ 10 வருஷத்துக்கு வந்து வெளியில் உட்காரணுன்னாக்க பல பேரோட அரசியல் முடிஞ்சு போயிடும். பல பேர் இந்த உலகத்தில் இல்லாமல் கூட போயிடுவாங்க. ஸோ என்ன வழி? விஜய் வரக்கூடாது. விஜய் வரக்கூடாதுன்னா என்ன வழி? நம்ம 2 பேரும் ஒன்று சேரலாம். நம்ம 2 பேருமே திராவிட பாரம்பரியம், ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் வந்தவங்க, அப்புறம் பிரிஞ்சோம். இப்போ ஒன்று சேருவோம், அப்புறமா சண்டை போட்டுப்போம். அதே மாதிரி நிறைவாக நான் கேட்குறேன், இப்போ வந்து காங்கிரஸ் ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா அப்படிங்கிற கேள்வியை இப்போ வந்து நாடு முழுவதுமே இந்தியா அலைன்ஸும் நீங்க வச்சிருக்கிறீங்க. அப்போ ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறதா? அடுத்த உத்தரப்பிரதேச தேர்தலும் வருகிறது, என்ன மாதிரியான? 2 விஷயமா. மக்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வந்துட்டாக்க பார்ட்டிகளுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும். மக்கள்கிட்ட வந்து நாங்கள் என்ன கொண்டு போறோம்னாக்க, ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கும் பிஜேபியோட கவர்னர் ஆட்சி மூலமாக ஒரு இன்டைரக்ட் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே அந்த ரிஸ்க்கை சொன்னீங்க. பார்லிமெண்ட்டு 29 எலெக்ஷன் இதெல்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை தாவேக்காவுக்கு வந்து மக்கள் வந்து லோக்கலாக ஓட்டு போடலாம், பார்லிமெண்ட்டுக்கு மாற்றி ஓட்டு போடலாம், நமக்கு தெரியாது. பார்லிமெண்ட்டை இன்னும் 3 வருஷம் சமாளிக்கணும். அதுவும் அவங்க 2/3 மெஜாரிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் திமுக வந்து ஓரளவுக்கு மேலே சப்போர்ட் பண்ணலன்னா கூட, அதாவது ஓட்டு போடாமல் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு லாபம். அது இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த முடிவு ஏன் எடுத்தோம்னாக்க, மக்களோட விருப்பத்துக்கு அந்த முடிவு தேவைன்றதுக்காக எடுத்திருக்கோம். பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக எடுத்திருக்கோம். இதை மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம். மக்கள் அதை புரிஞ்சுட்டாங்கன்னாக்க, மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்துடுச்சுனாக்க, யூபி எலெக்ஷன் இல்லாமல் தமிழ்நாட்டில் மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே மற்ற கட்சிகள் எங்களை நம்பி வரும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை. நன்றி உங்களுடைய தகவல். தேங்க்யூம்மா. இதுவரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு ரமணி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Milkshakes make you go. Milk Mist Milkshakes. Yasko Suds and Dhotis. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.